தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் உரிமைகள் மட்டுமல்ல, தென்னிந்தியாவின் பேசக்கூடிய திராவிட மொழிகளும் பாதிக்கப்படும் என திமுக மாநிலங்களவை KRN ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் ஹிந்தி திணிப்பு தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் தெற்கு நகர செயலாளர் ராணா ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநில உறுப்பினருமான KRN ராஜேஷ்குமார் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களில் அனைத்து உரிமைகளையும் இழக்கும் நிலை ஏற்படும் என்றார். எனவேதான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து குரல் எழுப்பி வருவதோடு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த தொகுதி வரைமுறையால் நாம் தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிக்கும், எதிர்காலத்தில் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய உரிமைகளை இழப்போம், எந்த அளவுக்கு நம்முடைய வாய்ப்புகள் பறிபோகும். நாம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படும். சொந்த தாய் திருநாட்டிலே நாம் மூன்றாம் தர மக்களாக நடத்தப்படுவோம். அந்த நிலை ஏற்பட்டு விடக் கூடாது என்றுதான் அதை முன்கூட்டியே உணர்ந்து இந்த நாட்டிற்கு அறைகூவல் விடுக்கிற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் விளங்கி வருகிறார். நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஆனந்தகுமார், மகளிர் தொண்டரணி செயலாளர் ராணி, சட்டத்திட்ட தெற்கு குழு உறுப்பினர் நக்கீரன், மேயர் கலாநிதி, மாவட்ட அவைத் தலைவர் மணிமாறன், தலைமை கழக பேச்சாளர் தஞ்சை ஜோ, வியானி விஸ்வா உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காவிரி நீர்பிடி